தன்னை பற்றி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அநாகரிகமாக பேசியதாக நடிகை விஜயலட்சுமி சாடியுள்ளார். தனக்கு சீமானும் அவரது கட்சியினரும் கொடுத்த தொல்லை தாங்காமலேயே காவல்துறையில் புகார் அளித்ததாக அவர் கூறியுள்ளார். சீமான் 2023 எதுக்கு நீ 50,000 ரூபாய் போட்ட, 1 கோடி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ப்ரூட்டஸ் கிட்ட எல்லாம் சொல்லி என் மானத்தை வாங்கினா இல்லையா? நான் வழக்கு கொடுத்துருக்கேன். நீ ஆம்பளையா எதுக்கு பதில் சொல்ல காப்பாத்தி விட்டுட்டு இருக்க? நீ என்னமோ என் பிள்ளைங்க வளர்ந்துருச்சு, அது வளர்ந்துருச்சு, இது வளர்ந்துச்சுன்னு எதுக்கு வீடியோஸ் வாங்கினீங்க? நீ வாங்கி வைப்ப, அப்ப நான் வாயை பொத்திக்கிட்டு இருப்பேன், அப்புறம் உங்க ஆட்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி மெட்டுவாங்க. இதுக்குள்ளே நான் சாகணுமா? நீ ஆம்பளையா இருந்தா இந்த மாதிரி அநாகரிகமா பேசாத சீமான், அநாகரிகமா பேசாத. 2008 இருந்து வெறும் 6 மாசம் தான் பழகினா. அப்ப எதுக்கு 2011 நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்? 2011 நீங்க கொடுத்த டார்ச்சருக்கு தான் நான் போட்ட துணியோட கம்ப்ளைண்ட் கொடுத்த கமிஷனர் ஆபீஸ்ல. இந்த அசிங்கமா பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காதே. நீ பேசுறனா உன்னை விட கேவலமா பேசுறதுக்கு எனக்கு தெரியும். சும்மா டிராமா போடாத. நேத்து வரைக்கும் நீ என்ன சொல்லிட்டு இருந்த? விஜயலட்சுமினா யாருன்னே தெரியாத. நேத்து தானே சொல்ற ஆமா நான் 50,000 ரூபாய் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு நீ எங்க அக்காவுக்கு வாழ்த்துக்கள் அமிச்ச? எதுக்கு எங்க கிட்ட எல்லாம் இந்த டார்ச்சர் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க? புஷன் எங்கிட்ட எல்லாம் அங்க பதில் சொல்லு. பொண்டாட்டின்னு பம்பனிய அதுக்கு என்ன பதில் சொல்? அதை விட்டுட்டு உட்கார்ந்து மீடியா முன்னாடி சீன் போட்டுட்டு இருக்காத. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.